வணக்கம். வாழிநலம். இப்போது மேசராசி, கடகம், சிம்மம், தனுசு, கும்பம் இந்த ராசிகளுக்கு அதிசாரம் பெற்ற குரு, அந்த குரு கிரகம் எந்த கெடுதலும் செய்யக்கூடாதுங்கிறதுக்காக பரிகாரத்தை சொன்னோம். இப்போது ரிஷபராசிக்காரர்களும் ஏனைய ராசிக்காரர்களும் எங்களுக்கெல்லாம் எந்த பாதிப்பும் இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க. ரிஷபராசி, கன்னி, துலாம், விருட்சிகம், மகரம், மீனம் இந்த ராசிக்காரர்கள் 7 ராசிக்காரர்கள் பக்கத்தில் இருக்கிற அம்பாள் சன்னதிக்கு அல்லது குலதேவதை என்று சொல்லக்கூடிய குலதெய்வம் என்று சொல்லக்கூடிய அம்பாள் சன்னதிக்கு இப்போ 1ஆம் தேதி, ஐப்பசி 1ஆம் தேதி குரு பயிற்சி ஆகிறார் திருக்கணிதப்படி. அதனால் தீபாவளி முடிந்து 3ஆம் தேதி தான் தீபாவளி. அந்த 3ஆம் தேதியோ அல்லது அதற்கு மறுநாளோ மஞ்சத்தூள் 1 கிலோ வாங்கி கொடுங்க. மஞ்சத்தூள் 1 கிலோ வாங்கி கொடுங்க. உங்களுக்கு ஏற்படுகிற இடர்பாடுகளை குரு பகவான் களைந்து உங்களுக்கு நன்மை பயக்கும் விதத்தில் தன வருவாய், பண வருவாய், உத்தியோகம், தனப்பிராப்தி இதெல்லாம் கொடுப்பாரு. என்னங்க மஞ்சத்தூள் கொடுத்தா கொடுப்பாரு அப்படின்னா, மஞ்சள் மங்களகரமானது, குருவுக்கு உகந்தது. அதனால் மங்களத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பில் நீங்கள் குலதெய்வத்துக்கு அல்லது பக்கத்தில் இருக்கக்கூடிய அம்மன் சன்னதிக்கு அம்மனுக்கு 1 கிலோ மஞ்சத்தூள், சுத்தமான மஞ்சத்தூள் வாங்கி கொடுங்க. சிறப்பான பலன்கள் உங்களுக்கு வந்து சேரும். நன்றி, வணக்கம், வாழ்க வளமுடன்.